உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொண்ணு வேலை செஞ்சது மட்டும்தான் உண்மை. மத்தபடி அவங்க சொல்ற மாதிரி அவங்க மேலலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது தம்பி? அவங்க என்னை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் உண்மையும் நிறைய பொய்யையும் கலந்து சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்னு. அவங்க சொல்ற பொய்யை நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. உண்மைக்கு ஆதாரம் உண்மைங்கிறது மட்டும்தான். இதை எதுக்கு வளர்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இவர் மாந்தோப்புல வேலை செஞ்சிருக்கு. அவருக்கு இவ மேல ஆசை இருந்திருக்கு. அதான் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அந்த பொண்ணு அடைய முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. இவரு மாட்டிக்கிட்டாரு. என்னையா இதெல்லாம்? அப்பா, சரியான ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கீங்க. தங்கம், உங்க அப்பன் ஒரு விஷயத்துல இறங்குறப்போ எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டு தான் இறங்குவான், சும்மா இல்ல. எல்லா சாட்சியும் தம்பிக்கு எதிராவே இருக்குதுங்கய்யா. என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணுங்கய்யா. அதுல முடிவு பண்ண என்னங்க இருக்கு? அதான் தப்பு செஞ்சது உங்க தம்பின்னு தெரிஞ்சிருச்சு. ஊர் வழக்கப்படி குற்றவாளிய தலைய மொட்டையடிச்சு இடுப்புல ஒரு துண்டை மட்டும் கட்டி இந்த ஊரையே சுத்தி வர சொல்லி கல்லால் அடிச்சு விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு புத்தி வரும். ஆமாமா, அப்படிதான் பண்ணணும். அப்பதான் அடுத்த தடவை இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இத பாருங்க, நீங்க பக்கத்து ஊருக்காரங்க, உங்களுக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன தீர்ப்பு சொல்லணும்னு எங்க ஐயாவுக்கு தெரியும். உனக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? நீ நிரபராதிங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்கலாம். இல்ல இல்ல. அப்புறம் என்னங்கய்யா, தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே? ரெண்டு பக்கமும் விசாரிச்சதுல குற்றம் சாட்டப்பட்ட சிவா குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரம் அதிகமாயிருக்கு. நிரபராதிங்கிறதுக்கு அவர் வார்த்தை மட்டும்தான் இருக்கு. அதனால சிவா குற்றவாளின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.